அரசியல் ரீதியாக எந்த விதமான ஒரு துருப்புச்சீட்டும் இல்லாமல் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை அல்லது அரசியல் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த சுரேஷ் சாலே ஒரு துருப்புச்சீட்டாக அமைந்திருக்கின்றார். நான் சொல்கிறது இந்த விமல் வீரவங்ச, உதயகம்மம்பில போன்ற இனவாதம் பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு. சுரேஷ் சாலே அவர்கள் குறிப்பிட்ட காலம் தடுப்பிலே வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். அவர் இலங்கையினுடைய இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே அவரை வைத்து விசாரிக்கின்ற பொழுது அவர் துன்புறுத்தப்படுகின்றார், அவர் முறையாக நடத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அதற்கு எதிராக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அரசியல் அனாதைகள்னு சொல்லலாம். சில பேர் இப்போது இதை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டங்களை, சமய வழிபாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய வாசலில் இதற்கான ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்னும் தொடருதாங்கிறது இன்னும் தெரியலை. இருந்தாலும் கூட இப்போ சுரேஷ் சாலே மட்டும்தான் இப்படி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறாரா? வேறு யாரும் விசாரிக்கப்படவில்லை? ஏன் அவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலை? ஏன் அவங்க சொல்லலை தங்கள் மீது முறைகேடான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன, தங்களை சரியான முறையில் நடத்தவில்லை, தங்களுக்கு உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றது ஏன் வேறு யாரும் சொல்லலை? இப்போ எனக்கு தெரிய இஜாஸ் இஸ்புல்லா சட்டத்தரணி பல காலம் அவர் தடுப்பு காவலில் இருந்தார். அவர் சொன்னால், நான் சட்டத்தின் ஊடாக வெளியிலே வந்திருக்கிறோம், இதுக்கு முகம் கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும், இல்லாட்டி இது செய்ய முடியாது அப்படின்னு. நியாயமான ஒரு விஷயம். நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாக போகிறோம்னு சொல்லும்போது நாங்கள் எதையும் மறைக்க போகிறோங்கிறத அர்த்தம். டாக்டர் சாஃபியை கொண்டு போய் உள்ள வச்சு துன்புறுத்தினதாக சொல்லப்படவில்லையா? அவர் சட்டத்தினூடாகத்தானே வெளியில் வந்திருக்கிறார். எனக்கு தெரிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீனும் இந்த மாதிரி சிஐடி தடுப்பில் இருந்தார் ஒரு காலத்தில். இருக்கும்போது அவர் எங்களுக்கு ஒரு ஊடகங்களுக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கிறது. அதாவது மாலையோடு அந்த ரூமை மூடிடுவாங்க. 6 மணிக்கு அப்புறம் எங்களுக்கு தொழுகை நடத்துறதுக்காக முதல்ல இயற்கை கடன்களை கழிக்க வேணும். குறிப்பாக சொல்லப்போனால் சிறுநீர் கழிக்க போகிறது கூட வாய்ப்பு இல்லை, போத்தில் தான் இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அதில் இருந்திருதுன்னு சொல்லி. ஆனாலும் அவர்கள் சட்டத்தின் ஊடாக அதனை அணுகி எல்லாம் வெளியில் வந்திருக்காங்க. இப்போ இந்த சுரேஷ் சாலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கோட்டாபய ராஜபக்ச மீது இந்த வழக்கு சம்பந்தமாக தடை உத்தரவு ஒன்று வந்திருக்கிறது, வெளிநாட்டு பிரயாண தடை. அவரோடு சேர்த்து இன்னும் 2 முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கும் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இது இவங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய இந்த கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் வந்திருந்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லிய வேணும். ஒன்று இந்த சரத் வீரசேகர, முன்னாள் அமைச்சர், கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே அமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான் அலஸ், இவரும் அமைச்சர், ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் அமைச்சர். இவர்கள் எந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்களாக இருந்தார்கள்? 2 பேரும், ஒருத்தர் கோட்டாபய காலத்தில், இன்னொருத்தர் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர். அப்போ இவங்க எப்படி விசாரணை நடத்தியிருப்பாங்கிறது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குத்தான். ஆகவே இந்த சுரேஷ் சாலை மீது கை வைப்பார்கள், சுரேஷ் சாலையை கைது செய்வார்கள் என்பது எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயம் தான். செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அதை சிஐடியினர் செய்திருக்கிறாங்க. இப்போ அது சம்பந்தமான விசாரணை நடக்கிறது. ஆகவே இந்த விசாரணைக்கு அனைவருமே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதை விடுத்துட்டு அவர் செய்திருக்க மாட்டார், அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், அவர் இறந்து போவார், அவர் நாட்டுக்காக உழைத்தவர் அப்படின்னு பார்த்தா ஜெனரல் சரத் பொன்சேகாவை நீங்கள் கொண்டு போய் உள்ள தரலையா? அவர் எப்படி இருந்தார்? ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கு வேறு சாயம் பூசி இதை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும். சுரேஷ் சாலை மீது இந்த வழக்கு அல்லது இந்த கைது, அவர் மீதான விசாரணை என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, பல வருடங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்கொள்வோமே. பாராளுமன்றத்திலே முன்னாள் அமைச்சர்களாக இருந்த ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்காரெல்லாம் ரொம்பவும் மோசமாக அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு பெயர் குறிப்பிட்டு மனுஷ நாணயக்கார சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது கூட மனுஷ நாணயக்கார சொன்ன கருத்தினுடைய அடிப்படையில் சொல்கிற விஷயம் தான். ஆகவே இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மீது அப்போது இருந்து குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கிறது. ஜெனரல் சரத் பொன்சேகா கூட அவரை பற்றி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த மாதிரியான குற்றம் சாட்டப்பட்ட நேரத்தில் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு இந்த விமல் வீரவங்ச, கம்மன்பில எல்லாருமே இருந்தீங்க. ஏன் அந்த நேரத்தில் ஹரின் பெர்னாண்டோவுக்கு மனுஷ நாணயக்காருக்கு எதிராக நீங்கள் பேசலை? அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுடைய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் பார்த்தேன், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சுரேஷ் சாலை இல்லை, கோட்டாபய ராஜபக்சவாக இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டு விசாரிக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். 270 பேருடைய உயிர் பிரிந்தது, கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள், எந்த அநியாயமும் செய்யாதவர்கள்,
ஒரு புனிதமான நாளிலே தங்களுடைய தேவாலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தது அவர்களுடைய தவறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிறது. இப்போ சுரேஷ் அலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர் மீது இன்றைக்கு நேற்று அல்ல, இதற்கு முன்பும் பலவேறுபட்டமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாராளுமன்றத்திலே அவர் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக. அதில் குறிப்பாக எடுத்துக்கொள்ள பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வவுனியாவில் இடம்பெற்ற, அதாவது குறிப்பாக நாங்கள் சொன்ன வவுனத்தீவு காவல்துறை அதிகாரிகள் கொலை, இதை அவர் திசை திருப்ப உதவியதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த நேரமே சாரான கைது செய்திருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது. அதே போல கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை அந்த பயங்கரவாதிகளுக்கு அடையாளம் காட்டுவதற்கு இவர் உதவி செய்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாஜ் சமுத்ரா ஹோட்டல் மீதான தாக்குதல் நடைபெறாத போது அந்த தாக்குதலை மேற்கொள்ள வந்திருந்தவரை ஜமீல் என்பவரை அந்த இடத்திலே போய் வாகனத்தில் ஏற்றி வருமாறு அசாத் மௌலானாவுக்கு இவர் தொலைபேசி ஊடாக சொல்லதாக அசாத் மௌலானா சொன்ன குற்றச்சாட்டு இருக்கிறது. சாரா ஜாஸ்மினுடைய டிஎன்ஏயை மீண்டும் மீண்டும் பரிசோதனைக்கு வைத்து அதை மாற்றி அமைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல இது சம்பந்தமாக இந்த தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு விருந்துபசாரத்தில் எல்லாம் இவர் கலந்து கொண்டதாக கூட அந்த காலத்திலே சொல்லப்பட்டதாக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது இவர் நல்ல மனிதர், இவர் தேசத்துக்கு உழைத்தவர், ஆகவே இவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்வதோ அல்லது இவர் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது என்று சொல்வதோ உறுத்துடையதல்ல. இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை பொறுத்தது. அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியிலே ஓரளவுக்கு சரிந்து போய் கொண்டிருப்பதாக எங்களுக்கு பருகிறது. ஆகவே அந்த நேரத்திலே இந்த மாதிரியான குட்டையை குழப்பி இனவாத கருத்துக்களை முன்னெடுத்து இந்த அரசியல் செய்கின்ற, தேசாபிமான அரசியல் செய்கின்றவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்துவிட வேண்டாம் என்றுதான் அரசாங்க தரப்பினரிடம் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது.